நம்மளோட ஆஃபீஸ் அதாவது இன்னொரு பிரான்ச் சென்னை 360 அதை ஓப்பனிங் செரோமனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆஃபீஸில் சில திங்ஸ்லாம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, வாங்க போவோம், உள்ள போவோம். இன்னைக்கு நல்ல வேட்டை. பாத்தீங்கன்னா ஒரு ஹரிகரன் நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப கூட ரீசெண்டா 360 என்டர்டைன்மெண்ட் சேனல் நேம் மறந்து போச்சு. ஓகே, இவங்க ஆல்பம் சாங், அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் எல்லாம் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னைய காட்டக்கூடாது, ஹரிகரனை காட்டணும். உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. ஓகே, இது அஜித் குமார், நம்ம விடாமுயற்சி படத்தெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப நம்ம ஃபாரின்ல இருந்து நம்ம ஆபீஸ் ஓப்பனிங்காக வந்திருக்காரு. கிஷோர், ஹாய் ஹாய். ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. ராம் எங்கடா இருக்க? இதுக்குள்ளதான் ராம் இருக்காப்ல, என் நண்பன் எடிக்கரு. உள்ள ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு இருக்கேன். ராம் ஹாய் சொல்றா. ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ஆஃபீஸ். இங்கெல்லாம் நம்மளோட லோகோஸ்லாம் இங்கெல்லாம் வரப்போகுது. நாளைக்கு ஓப்பனிங்னால இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா ஸோ இங்கதான் நம்மளோட எடிட்டர்ஸ்லாம் இங்கெல்லாம் உட்காந்து வேலை பார்க்க போறாங்க. எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்கதான்டா நடக்கணும். படுத்தாதடா போடா. vlog முன்னப்பனா இருக்கும். ஓகேவா, நம்ம vlog இருக்குமா ஃபீல்ட்ல இறங்குறோம். ஆனா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் சில இதெல்லாம் ஹீரோவா பண்ணியிருக்கான். ஆமா, நம்ம அப்படி கிடையாது. ஓகேவா, எல்லாருமே ஒண்ணு பண்ணாங்களே, கேமரா பண்ற யாரும் நம்ம கட்டி அவன் தான் மெயினான. அவன் தான் மெயின். தி பாய்ஸ் ஆஃப் 360ல யாரா இவன்? கடை போய் நெய் பிஸ்கட் விக்கிற மாதிரி கிடையாது. நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போறோம். நம்ம ஆபீஸ்க்கு தேவைப்பட்ட சில பல பொருட்கள் தேவைப்பட்டு அதெல்லாம் வாங்கிட்டு ஆபீஸ் செட் பண்ண போறோம். ஏன்னா நாளைக்கு தான் ஆபீஸ் ஓப்பனிங் ஃபங்க்ஷன். இப்போ டிஃபன், ஆக்சுவலாக மார்னிங் டிஃபன் தான் சாப்பிட போகிறோம். இது என்ன ஏரியானா, என்ன ஏரியாடா, சாந்தம் காலனி நினைக்கிறேன். போய் டிஃபன் சாப்பிட போகிறோம். நம்ம டீம்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம போய் டிஃபனை முடிச்சுட்டு அடுத்த பர்ச்சேசிங் என்னன்றதை பார்ப்போம். இந்த கடை தான் நம்ம மார்னிங் டிஃபன் நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம ஃப்ராட் பண்ண பார்த்தீங்களாடா, ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்ன உடனே பொங்கல் எவ்வளோ சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீடியோக்கு இருக்கிற மரியாதை ஒரு மனுஷனுக்கு இல்லை. எல்லா கடையிலையும் பொங்கலுக்கு இடிச்சுனால அமைதியான வருவாங்க. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் நிற்கிறாங்களே, ஒன்றும் பேசப்படாதாடா. ஸோ டே 1 சென்னையில் அடுத்தனே நமக்கு இப்போ என்ன பிளான்? ஆக்சுவலாக 9 o'clock அங்கே போகிறோம், 10 o'clock இங்கே போகிறோம், 11 o'clock அங்கங்கே போகிறோம், 12 o'clock இங்கங்கே வரோம். என்ன பர்ச்சேஸ் பண்ண போறோம்? சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ண போறோமா? ஆக்சுவலாக இந்த நம்ம ஆஃபீஸில் இருக்குன்னா மெயினாக எடிட்டிங் பர்பஸ் தான். டாக் ஷோவில் நம்மளோட யூடியூப் கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தோம் இங்கே ஒரு லேப்டாப் ஷோ இருக்குது. ஸோ உள்ளே போய் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல நம்ம டீம் பார்த்துட்டு. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாமல் பேச மாட்டார். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இப்போ எடுத்துருக்கோம். நம்ம பிளான் பண்ண பட்ஜெட்டில் அமையல. நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தோம், இப்போ பாதிலே போக வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் ஆஃபர் கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வாங்கியிருப்போம். ஏன்னா 35 மேக் 35 சொன்னாப்ல நம்ம ஒரு 30 ரூபாய்க்கு கட்டணும். ஒரு 5000 டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். ஆனால் டிஸ்கவுண்ட் பண்ணலை. நாங்கள் ஆக்சுவலாக 1 லட்சம் ரூபாய்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே இந்த கடையில எல்லாமே முடிச்சிடலாம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இங்கேயே முடிச்சலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அவங்க ப்ரைஸ் வேல்யூ நமக்காக எதுவுமே ஆஃபர் எதுவுமே கொடுக்கல. காசு இருக்கா? இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தொலைங்களேண்டா. நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு தெரியல, இவன் பெரிய அஜித் குமார் டாக்குலாம் நடந்துகிட்டே இருப்பான். பார்த்து லைக் போட்டு போயிருவாங்க. அப்ப நீ பேசுறா, கண்டென்ட் கொடு. இவ்வளவு பேசுறல, நீ என்ன பண்ற? பிளாக் செய்வது எப்படி அப்படின்னு 30 நாள் கிளாஸ் எவன்டாச்சும் போய் கத்துக்குவோம். ஒரு பீஸை கொடுத்து ஓன்டே கத்துக்கிறேன்.
ஏன் சாரியத்துக்கு என்ன வருமோ அதை சொல்லி கொடுங்க போதும். ஒண்ணுமே ஓடாது. நீ பண்றே ஒரு 4 பேர் பாப்பானுங்க. டைரக்டா தம்பு நீ உட்கார்ந்தாதான் உன் மடியில அவன் உட்கார முடியும். ஹரி சார் எங்க போறோம் நம்ம? நான் 3 படத்துல வரவே உட்கார்ந்துக்கிறேன். சரவணா ஸ்டோர் நோக்கி போறோம். நம்ம வந்து ஆபீஸ்க்கு தேவையான பேசிக் நீட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் வாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஆபீஸ்க்கு தேவையான பேசிக் நீட்ஸ் நான் சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அண்ணா 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 அவரோட பழக்கம் அது. A few hours later. என்ன சார் எங்க இருக்கணும்? எங்க சார் இருக்கணும்? உங்களுக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே சார். கதை ஓபன் பண்ணுங்க, எங்களுக்கு அடுத்தடுத்து டெலிவரி இருக்கு. ஒரு வழியா நமக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. சார் டீ வாங்கிடுவீங்களா? டீ என்ன சார், ஜூஸியாக வாங்கிடுறேன் சார். கேமரா பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் தெரியுமா? நம்ம அப்படியே ஒதுங்கிடலாம், ஜாமான் எடுத்து வைக்க தேவையில்லை. கேமராமேனு வேலை பார்க்குறாரு. vlog எடுக்கிறன்ற பேரில் என்னை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடாமல் எனக்கு வந்து சாகடிக்கிறாங்க. வீடியோ போடுறதுக்கே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன், ராம்குமார், கிஷோர் 3 பேரும் தான் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுல மைக் இருக்கு, பிடிச்சு தூக்குங்க. பொண்ணை தூக்குவாங்களா அந்த மாதிரி? பொண்ணு தூக்குற மாதிரி அவன் முன்ன பின்ன தூக்குறது இல்லையடா. எப்படி கம்ப்ளீட். நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம எங்கே இருக்கோம்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். இவனுக்கு நம்ம ஊர்லயே பக்கத்து தெரு முக்கு தெரு தெரியாது. இங்க வந்து கடைக்காரங்க அந்த தெரு தெரியும், எது தெரியும், அது தெரியும் பேசிக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் பாராட்டலாம். எது தெரியலாம் வெளியே காட்டிக்க கூடாது. எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி என்னத்தையாவது பண்ணி எஸ்கேப் ஆயிடும். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து சிஸ்டம் பார்க்க வந்தோம். நம்ம டோர் டெலிவரிக்கு வந்து சிஸ்டம் வந்து கொடுக்க வந்தாங்க. அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் பழைய சிஸ்டமா இருக்கு. அதனால நம்மளே டேரக்டா வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வந்திருக்கோம். குரு ஐடி சொல்யூஷன்ஸ் இந்த கடையை தான் நம்ம போக போறோம். இது நல்லா இருக்குடா. சமூக பாரு, இந்த கடைக்கு ஒருக்கும் சம்மந்தம் தான், நம்ம டீமுக்கு ஒருக்கும் சம்மந்தம் தான். டீசன்ட் டிசிப்ளினை மெயின்டைன் பண்றாரு, டீசெண்டா இருக்காரா. வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நாங்களாம் அசிங்கமா அப்படியே கத்திக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். நல்லா இருக்கு அந்த கேபினெட், எனக்கு வாங்கி தாயா. நீ போடுற 3 தம்ப்நெயிலுக்கு இது இதுக்காகவே நான் வந்து எடிட்டிங் கத்துக்கிட்டு கேபினெட், நான் வந்து கேமராமேன், எடிட்டிங் பண்ணுவேன், கேமராவும் பண்ணுவேன், இப்போ விளாகும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் நண்பன் இப்படிதான் மியூசிக் பண்ணேன் ஒரு படத்துக்கு, ஷார்ட் ஃபிலிமுக்கு, அப்புறம் ஹீரோவானு, இப்போ டேரக்டர் ஆகி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க என்னன்னா நாங்க வந்து எல்லாமே நாங்க பண்ணுவோம். இனிமே யாரையும் நம்புறதா வந்து எங்களுக்கு இது இல்லை. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு. சரி ஓகே, நாங்க வந்து ஒரு டீமா வந்து ஜெயிக்க போறோம். இட்ஸ் ஓகே. நம்ம சிஸ்டத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஸ்டர்லடா, சிஸ்டர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நாங்க வந்து லேப்டாப் வாங்கலாம்னு போனோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அயன் படத்துலலாம் வந்து அந்த ஆப்பிரிக்கன் இதுக்குள்ள கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள போனோம்னா அப்படியே தம்பு வந்து லிஃப்ட்டுக்குள்ள கேமரா அப்படியே யூஸ் பண்ணிட்டே போனோம். அப்படியே பார்த்தா கட் பண்ண சொல்லிட்டாங்க. Simameni, lazima niwachunguze. கட் பண்ணி உள்ள ஒரிஜினலா சீன் வந்து நாங்க நேர்ல பாக்குறதா தெரிஞ்சிச்சு அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. லிஃப்ட்ல கேமரா எடுத்துட்டே வந்தோம். ஒரு சில கடையில வந்து கேமராலாம் அலோடு கிடையாதுன்னாங்க. பார்த்தேன் என்றகன்னு பார்த்தேன். அங்க பார்த்தா எல்லாமே திருட்டு லேப்டாப்,
இந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க. அந்த லிஃப்டே ஒரு மாதிரி அந்த லிஃப்டே ஒரு மாதிரி அந்த இடமே வந்து ஒரு எப்படா வெளியே போகுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த லேப்டாப் அங்க இருந்த எல்லா லேப்டாப்புமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி லெஃப்ட் பண்ண லேப்டாப்பா தான் இருக்கும். எங்கிட்ட இருந்தா திருடின லேப்டாப் தான். அதை நான் அடிச்சு 100% சொல்லுவேன். சார் டேஞ்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம தான் பார்த்து தெரியாத இடத்துக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போகணும். அதான் ஜிஎஸ்டி இருக்கிற இடமா பார்த்து எது ரெகனைஸா இருக்கோ அங்க மட்டும் தான் வாங்கணும். இதை நாங்க கத்துக்கிட்டோம். ஓகே கைஸ், நம்ம ஆஃபீஸ்க்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோமோ அதெல்லாமே வந்துருச்சு. 2 CPU, அதுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து மவுஸு, கீபோர்டு, சிஸ்டத்துக்கு தேவையான என்னென்ன நம்ம அக்சசரிஸ் சொன்னோமோ அது எல்லாமே வந்துருச்சு. மாப்ள ஒன்றும் இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்க. நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வந்து எடிட் பண்றதுக்கான பிசி கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸாக்டா 27,000க்கு 2 பிசி வித் கிராஃபிக்ஸ் கார்டு. 4,000 சம்திங் வந்து ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நம்ம கணக்குல சேர்க்க முடியாது. ஏன்னா வித் ஜிஎஸ்டி பில் கொடுக்குறாரு. வாரண்டியோட வருது. கிஃப்டா வந்துட்டு நமக்கு கீபோர்ட், பவர் கேபிள் 1க்கு 2 கொடுத்துருக்காரு. யாருமே அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வைஃபை, ஆமா வைஃபை, பவர் கேபிளுக்கும் 3 months ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்காரு. ஃப்ரீயா கொடுக்குற ப்ராடக்ட்ஸுக்குமே விஜய் கேபிள் எக்ஸ்ட்ரா 1 கேட்டோம். நான் மானிட்டருக்கு தான் அது வரும். அதுவும் நம்ம கொடுத்துருக்காரு. மானிட்டர் வேணாலும் கொடுக்குறேன்னா நம்ம வேணான்ட்டோம். ஸ்பெசிஃபிகேஷன்ல பண்ணி கொடுத்தாரு. பட் வேணாம், நம்ம மானிட்டர் நம்ம இருக்கனால நம்ம எடுக்கல. வேஸ்ட் பண்ணக்கூடாது. எலக்ட்ரானிக் வேஸ்ட் ப்ராடக்ட் ஒன்றும் தவிர அதை இது பண்ணிட்டு இங்கே வைஃபை மோடம் 2 கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குரு ஐடி சொல்யூஷன்ஸ்க்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த அபோவ் 50,000 வாங்குறப்போ வந்துட்டு ஒரு கீபோர்ட் அண்ட் ஒரு மவுஸ் 15,000 அபோவ் வாங்குறப்போ ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ் கொடுக்குறது ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அப்பாடா போயிட்டாங்களாடான்னு ஒரு மைண்ட் செட் தான் கடைக்காரங்களுக்கு. ஆக்சுவலி நமக்கு நிம்மதியா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நல்ல வேளை போயிட்டாங்கடா அப்படின்னு.